மாத்திட்டேன் போதுமா? நான் வேற ரிங்டோன் வச்சுட்டேன். இது ஒரு பெரிய விஷயமா? ஆளும் மண்டையும் பாரு. ரிங்டோனை மாத்திர இரு. என்ன மாமி, இந்த ரிங்டோனை வச்சு அவ 2 பேரும் கனெக்ட் ஆயிருவான்னு பார்த்தா இப்படி பொசுக்குன்னு கட் பண்ணி விட்டு போயிட்டாளே. ரிங்டோனை கட் பண்ணிட்டா காதல் இல்லைன்னு ஆயிடுமா? அடுத்து என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ண போறேள்? மங்களம் போன் பண்றா. சொல்லு மங்களம். சுசி, நான் கவனிச்ச வரைக்கும் எனக்கு வசுதா ரொம்ப நல்ல பொண்ணா தோன்றது. அர்ஜுன் மேல வெளிப்படையா விருப்பத்தை காட்டலனாலும் மறைமுகமா அவளுக்கு அர்ஜுன் மேல விருப்பம் இருக்கு. அதே மாதிரி அர்ஜுன் மேல அக்கறையும் நிறைய இருக்கு. அர்ஜுனை பாக்குறப்போ அவ கண்ல அன்பும் அக்கறையும் நான் நிறையவே பாக்குறேன். ஏதோ ஒண்ணு அவளை கட்டுப்படுத்துது. அதனாலதான் அவ அர்ஜுன் கிட்ட இருந்து விலகி விலகி போறா. இனியா அர்ஜுன் கிட்ட நெருங்கி நெருங்கி பழகுனாலும் அந்த கண்ல அன்பும் அக்கறையும் எதுவுமே இல்ல. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் தெரியறது. மங்களம், ஆனா சுசி, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். எதையுமே அனலைஸ் பண்ணாம சொல்ல மாட்டேன். நம்புறேன் மங்களம். எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா நான் போட்டு வச்சிருந்த கணக்கு பரவாயில்ல. எப்பவுமே ஆண்டவன் போடுற கணக்கு தான் கரெக்டா இருக்கும். மங்களம், நீ சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது பாரு, இது எல்லாமே நான் கவனிச்சது. இதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நான் நம்புறேன். சரி மங்களம், நீ பாத்துக்க. என்ன இது, மங்களம் இந்த மாதிரி சொல்றா? அவளோட கணிப்பு என்னைக்குமே கரெக்டா இருக்கும். என்ன பண்ணலாம்? இனியா, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த வசு நான் எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறா. ஆனந்த் கிட்ட ஏதோ பொய் சொல்லி ஆனந்த கூட்டிட்டு இங்க வந்துட்டா. இத பாரு இனியா, நீ உன் வேலைய பாரு. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எப்படியாச்சும் அர்ஜுன் மனச மாத்தி இங்க கூட்டிட்டு வான்னு சொன்னேன். நீ என்னடானா சொதப்பிட்டு இருக்க. இத பாரு, உனக்கு என்ன தேவையோ அத மட்டும் பாரு. அத விட்டுட்டு வேண்டாத விஷயத்தையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அத்தை, அர்ஜுன் மனச மாத்துறதுக்கு வழிய பாரு. சரிங்க அத்தை. இந்த வசுவ சாதத்தை மேஜை மேல எடுத்து வைங்க. வச்சுட்டு சீக்கிரம் வா. சரி மாமி. மாமி, என்ன வசு, சமையல் கட்டு எப்படி இருக்குன்னு பாக்க வந்தியா? மாமி, ஒரு வீட்ல கிச்சன் நீட்டா இருந்தாலே அந்த வீட்ல சமையல் நல்லா இருக்கும். சமையல் நல்லா இருந்தா மத்த எல்லா விஷயமும் நல்லா இருக்கும் மாமி. ஓ, நல்லா பேசுறமா நீ. மாமி, அர்ஜுன் சருக்கு வாழைக்காய் ஒத்துக்காது. அவருக்கு வாழைக்கான அலர்ஜி. அதனால வாழைக்காய் அவருக்கு வைக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. சரி மாமி, அர்ஜுன் தம்பிக்கு வாழைக்காய் வைக்காதீங்க, புரியுறதா? சரி மாமி. சரி சரி, சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன், அதையும் எடுத்துட்டு வாங்க. அர்ஜுன் சருக்கு வாழைக்காய் ஒத்துக்கவே ஒத்துக்காது. இங்கேயும் வந்துட்டா. அத்தை என்னடானா நான் அர்ஜுனை கவனிக்கலன்னு புகார் சொல்றாங்க. இவ என்னடானா எல்லா இடத்துலயும் புகுந்து நாட்டாம பண்ணிட்டு இருக்கா. இவள அவருக்கு அது வைக்காதீங்க. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? என்ன மாமி, என்ன சமைச்சிருக்கீங்க? ஆஹா, வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இது என்ன, வாழைக்காயா? ஆமா. கொடுங்க, அர்ஜுனுக்கு நானே பரிமாறுறேன். இங்க பாருடிமா, அர்ஜுன் தம்பிக்கு வாழைக்காய் ஒத்துக்காதுன்னு வசுந்தரா சொன்னா. அவ கிடைக்கிறா. அர்ஜுனுக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்னு எனக்கு தெரியும். சரி. போதும். நீங்க போங்க. சரிங்க. சாப்பிடுங்க அர்ஜுன், நல்லா இருக்கும். போதும்.
சாப்பிடுவா. மாமி சமையல் சூப்பர். கும்பகோணத்தோட சமையல தனி ருசி சூப்பர்டா. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. அர்ஜுனுக்கு வாழைக்காய் ஒத்துக்காதுன்னு சொன்னாளே, இவ என்னடானா அள்ளி அள்ளி போட்டு இருக்கா, அர்ஜுனும் சாப்பிட்டு இருக்கானே. ஐயோ, தண்ணி வேணுமா அர்ஜுன்? அச்சோ, அண்ணா அர்ஜுன், அர்ஜுன், வாழைக்காய் அலர்ஜின்னு தான் வசு ஏற்கனவே சொன்னாளே. இதுக்கு மருந்து. அர்ஜுன், என்னாச்சு அர்ஜுன்? அர்ஜுன், அர்ஜுன், மாமி. அம்மாடி வசு, அர்ஜுனுக்கு மருந்து கொடு. மாமி, தப்பா எடுத்துக்காதீங்க. டேப்லெட் எல்லாம் அவருக்கு செட் ஆகாது. சுடு தண்ணியில லெமனை பிழிஞ்சு கூடவே தேன் சேர்த்திருக்கேன். இத கொடுத்தா சரியாயிடும். பரவாயில்லையே, அவருக்கு என்ன ஒத்து வரும் என்ன ஒத்து வராதுன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க. இல்ல மாமி, அவருக்கு பிஏவா இருந்திருக்கேன். அதனால அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, எது எதெல்லாம் ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். இதை நீங்களே அவர்கிட்ட கொடுத்துறீங்களா? சரி. இனியா, இங்க வாமா. இந்த மருந்து அர்ஜுனுக்கு கொடு, சரியாயிடும். சரிங்க மாமி. அர்ஜுன், இந்தாங்க இத புடிங்க. மாமி கொடுத்தாங்க, குடிங்க, சரியாயிடும். சரியாயிடும், குடிங்க. முடியல. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. சரி வாங்க அர்ஜுன், ரூமுக்கு போலாம். அப்பா, ஐயோ. மங்களம் மாமி. மாமி யாரு? வாங்க வாங்கோ. வணக்கம். வணக்கம். நாளைக்கு பொண்ணுக்கு சடங்கு பண்ண போறோம். ஒரு 100-150 முறுக்கு வேணும் மாமி. அச்சோ, நாளைக்குள்ள எப்படி? ஏற்கனவே நிறைய உதிரி ஆர்டர்கள்லாம் இருக்கு. என்ன மாமி இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை நம்பிதான் நான் வந்திருக்கேன். நான் என்ன பண்றது, அவ்வளோ ஆர்டர்கள் இருக்கேனா? ஏன் வேண்டாம் சொல்றீங்க? நம்ம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, ஆளுக்கு ஒரு வேலை பார்த்து ஆர்டர் முடிச்சு கொடுத்துடலாம். அது இல்ல அர்ஜுன். மாமி, என்னப்பா முடிச்சிடலாமா? கண்டிப்பா பண்ணிடலாண்ணா. அப்புறம் என்ன மாமி, சரின்னு சொல்லுங்க. சரி, நாளைக்கு வந்து வாங்கிட்டு போங்க. ரொம்ப நன்றி மாமி. வாங்க. நன்றி தம்பி, வர்றேன். உட்காருங்கோ. ஆரம்பிச்சுடலாமா? ஆரம்பிச்சிடலாம் மாமி. வசு, அந்த மாவு சீக்கிரம் தான், அப்பதான் எங்களால வேலை ஆரம்பிக்க முடியும். ஆரம்பிங்கோ. அண்ணா, போர் அடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாமா? பண்ணலாம்டா. மாமி நல்லா பாடுவாங்கன்னு அம்மா சொல்லிருக்காங்க. மாமி ப்ளீஸ். நான் பாட மாட்டேன். முடியாது மாமி. நீங்க தான் சகலகலா வள்ளியாச்சே. ஒரு அழகான பாட்டு அங்தாஷரி மாதிரி ஆரம்பிங்க. பாடி ரொம்ப நாளாச்சு, ஒரு பாட்டை எடுத்து விடுங்க. ப்ளீஸ் மாமி, ப்ளீஸ் 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 பாடுங்க மாமி, ப்ளீஸ் மாமி. ப்ளீஸ் ப்ளீஸ் பாடுங்க மாமி. சரி, பாடுறேன். கொத்த வச்சுட்டா
சூப்பர் மாமி. சூப்பர். நாக்கு சேவக்க சுண்ணாம்பு வேணும். அர்ஜுன், பாட்டு முடிஞ்சிருச்சு. முறுக்கு புளிங்க. மாமி பாட்டு சூப்பர். எங்கேயோ போயிட்டீங்க. அடுத்தது யாரு? யார் பாட போறா? அடுத்து அண்ணன் தான். அண்ணா, இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பாடுங்கண்ணே. ஐயோ இப்ப பாரு இப்போ. பாடுங்க அர்ஜுன். தம்பி தம்பிடா. பாடுங்க. என்ன மாவு இல்லாமலே புளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அர்ஜுன். அர்ஜுன். வசு, நீ ஒரு பாட்டு பாட. மாமி நான் வசு பாடு. பாடு வசு. நல்லா பாடு பாடுவா. வசு. பாடுமா. நீனே இப்படியே ஆளுக்கால் பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? போட்டிக்கு யாரு பாட வர்றது? போட்டி இருந்தா தானே அண்ணன் பாடியாச்சு, அடுத்து தம்பி பாடிட வேண்டியதானே? பாடு தம்பி, பாடு. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ
சூப்பரா 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 Thank you. சூப்பரா சூப்பரா ஓகே வேலை முடிஞ்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து மாமிக்காக ஒரு பாட்டு பாடலாமா பாடலாம். சூப்பர் ஐடியாண்ணே. பாடலாம் பாடலாம். ரெடியா 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 ஆ, ready, ரெடி ரெடி என்ன இனியா டயர்டா இருக்கா? ஆமா அர்ஜுன், கை வலிக்க முறுக்கு புழிஞ்சது எனக்கு தானே தெரியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம வீட்ல கிடைக்கவே கிடைக்காது. அவளோட சேர்ந்து கொட்டம் அடிச்சா செம்மையா தான் இருக்கும். ஐயோ, என் மோதிரத்தை காணோம் அர்ஜுன். எங்க விழுந்துச்சுனே தெரியல. மோதிரத்தை காணுமா? ஐயோ ஆமா அர்ஜுன். ஏய் ஓ இனியா பதட்டப்படாம தேடு. ஐயோ, அது நம்ம என்கேஜ்மெண்ட் மோதிரம் அர்ஜுன். சகுனமே சரியில்லை. என்கேஜ்மெண்ட் ரிங் தொலைஞ்சிருச்சு. இதுவே நல்ல சகுனம் தானே. இனியா நல்லா தேடு. என்கேஜ்மெண்ட் ரிங் இனியா. சரி அர்ஜுன், நீ நல்லா தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். ஓகே. வசு. என்ன அர்ஜுன் சார்? முன்னாடிலாம் வாங்க அர்ஜுன் சார்னு கூப்பிடுவேன். இப்பெல்லாம் என்ன அர்ஜுன் சார்? இருக்கட்டும். இனியாவோட மோதிரத்தை மிஸ் பண்ணிட்டாளா? நீ பாத்தியா? மாட்டிக்கிட்டா. இவதான் எடுத்திருக்கா. நானா? நான் எதுக்கு பாக்கணும்? நான் அதெல்லாம் ஒண்ணும் பாக்கல. ஓ, முகத்தை வேற திருப்பியா? கன்ஃபார்மா நீதான். நிச்சயதார்த்த மோதிரமாச்சே, உன் கண்ணுல பட்டா பத்திரமா எடுத்து வச்சு குடுப்பேன்னு நினைச்சேன். ஏன்னா இங்க இருக்கிறதுலயே நீ தானே கொஞ்சம் பொறுப்பான ஆளு. நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு இங்கெல்லாம் தேடுறீங்க? நீ இல்லன்னு சொல்றது எனக்கு இருக்குன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. தள்ளு. இல்லனா இல்லதான். இருக்குன்னா இருக்குதான். யாரோ எடுத்துட்டு வந்து ஒரு ரூம்ல வச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங். இல்ல அத இப்படி வந்து மறைக்கிறியா? வா இப்படி இரு, பாக்குறேன்ல. வசு, இது மோதிரம் தானே? மோதிரம் தானே? எப்படி இது பறந்து வந்துச்சா இல்ல ஓடி வந்துச்சா? சும்மா போக்கு காட்டிட்டு அப்புறமா குடுக்கலான்னு இருந்தேன். போக்கு காட்டிட்டு? என்ன போக்கு காட்ட போற? அது 1000 தான் இருந்தாலும் இது நான் இனியா கையில போட்டது. ஒருவேளை அவ கையில இருந்தது எனக்கே உறுத்தும் போது உனக்கு உறுத்துனதுல வந்து பெரிய ஆச்சரியம் இல்ல. வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுச்சு. இந்தா, நீயே வச்சுக்கோ. இது பாருங்க அர்ஜுன் சார், எனக்கு உறுத்தவும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஏதோ மோதிரம் கீழே கிடந்துச்சு, எடுத்து வச்சுப்போம் அப்புறம் தரலாம்னு நினைச்சா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. மோதிரத்தை தான் எடுத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. நீங்க இந்த மாதிரி என்ன பார்க்க வரக்கூடாது, பேச வரக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்கிருக்கேன்ல. இப்ப எதுக்கு என்கிட்ட வம்பு வளர்க்குறீங்க? ஒரு மோதிரத்துக்காக இவ்ளோ பேசுறீங்க. மோதிரத்தை ஆசையை எடுத்து வச்சுட்டு இப்ப நீ பில்டப் குடுக்கறிய. கிளம்புங்க அர்ஜுன் சார். ஓகே, போங்க.
சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நான் இப்ப உங்க ஊருக்கு தான் வந்திருக்கேன். இங்கேயும் அந்த வசு வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன மேடம் சொல்றீங்க? அவளால உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப ஏதாவது பிரச்சனை பண்றாளா? பிரச்சனை மட்டும் பண்ணல, என் வாழ்க்கையே என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிருவாளுன்னு ரொம்ப பயமா இருக்கு. அதனால அவ இந்த ஊரை விட்டு போகாம இங்கே அவ கதையை முடிச்சிருங்க. இன்னைக்கு அவ கதையை முடிக்கிற. வசு, நீ இந்த ஊரை விட்டு உயிரோட போக மாட்டடி.